வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியமான டாபிக்ங்க. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறப்ப இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். சில பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறப்ப அவங்க சொல்ற ஒரு காமன் சென்டென்ஸ்க்கு மேம் எங்களுக்கு ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு தோணுச்சு, ஆனா வீட்ல எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியாயிடும்னு சொன்னாங்க. இந்த ஒரு சென்டென்ஸை நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தை பேசாம இருக்கலாம், பேசனா ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கலாம், அதே ஆக்டிவிட்டியை மட்டும் திரும்ப திரும்ப செய்யலாம், மற்ற குழந்தைங்களோட பிளே பண்றதுல இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கலாம், அல்லது வயதுக்கு ஏற்ற அளவுல ஸ்கில் டெவலப் ஆகாம இருக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு இது முதல்லயே நோட்டீஸ் ஆயிடுங்க. ஆனா நாம தான் ஓவர் திங்க் பண்றோமோ அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே நினைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லங்க, ஃபேமிலில நம்ம குழந்தைய பத்தி என்ன நினைச்சிருவாங்க, எங்களோட குழந்தைக்கு லேட்டா தான் அதாவது சில பேர் ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, நம்ம குழந்தை உன்னோட அம்மா கொஞ்சம் லேட்டா தான் பேசினா, அப்பா லேட்டா தான் பேசினாங்க, லேட்டா தான் நடந்தாங்க, சோ அதெல்லாமே இந்த குழந்தையும் பண்ணுவாங்கன்ற மாதிரி வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்றதை கேட்டோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால அவங்க ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பத்தி யோசிக்க மாட்டாங்க. சோ இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ பேரண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொல்றாங்க. ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க, என் குழந்தைக்கு ஒரு வயசுல இருந்து ஏதோ டிஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வெயிட் பண்ணலாம்னு சொன்னதுனால நான் அதை பத்தி எதுவுமே பெருசா யோசிக்காம விட்டுட்டேன். அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறப்பதான் நிறைய வித்தியாசங்கள் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பேரண்ட்ஸை பார்த்தா அவங்களுக்கு குழந்தைய பத்தி கன்சர்ன் இருக்கிறத விட நான் முன்னாடியே ஏதாவது செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற கில்ட் தான் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஆனா இங்க நான் பேரண்ட்டை பிளேம் பண்ண விரும்பலங்க, தாத்தா பாட்டியும் பிளேம் பண்றதுக்கு நான் சொல்லலைங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே குழந்தைக்காக தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல தாத்தா பாட்டி சொல்றது குழந்தை இன்னும் சின்னவங்களா தான் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அவங்க குழந்தை மேல வச்சிருக்க அன்பு காரணமா இருக்கலாம். என் பேரனுக்கோ இல்ல பேத்திக்கோ ப்ராப்ளம்னு யாராவது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையும் ஒரு பயமும் கூட இருக்கலாங்க. இது ரொம்ப காமனான விஷயம் தான். ஆனா அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா அன்போட குழந்தைய புரிஞ்சுக்க முயற்சி செய்யணுங்க. இங்கதான் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன? ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு லேபிள் சொல்றதுக்கான விஷயம் கிடையாதுங்க. ஆக்சுவலா குழந்தைக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுது, எதுல டிஃபிகல்ட்டா அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறதே ஏர்லியாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதாங்க ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குழந்தைக்கு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு பேசுறதுல டிலே இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம பேசிடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா கம்யூனிகேஷன் தேவை இந்த குழந்தைக்கு இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான உரிய அசஸ்மெண்ட் எடுத்து பண்ணாதான் கம்யூனிகேஷன்ல நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒரு டாய் கேட்கணும், இல்ல வாட்டர் கேட்கணும், இல்ல ஹெல்ப் கேட்கணும், இல்ல ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா அவங்களோட ஓன் நீட்ஸே எக்ஸ்பிரஸ் பண்ணனா கூட இந்த குழந்தைக்கு கம்யூனிகேஷன் தேவை இல்லைங்களா? அதனால ஏர்லியா கன்சர்ன் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி தேவையான ப்ரொஃபஷனல்ஸோட அசஸ்மெண்ட் எடுத்து குழந்தைக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கலாங்க. ஸோ குழந்தைக்கு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியா ஏர்லியா உருவாக்க முடியுங்க. அதே மாதிரி தான் ஒரு சைல்டு கிளாஸ் ரூம்ல உட்கார மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குழந்தை இன்னும் ரொம்ப நாட்டியா இருக்காங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆனா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைய அப்சர்வ் பண்ணுங்க. ஏன் அந்த குழந்தை கிளாஸ் ரூம்ல உட்கார மாட்டாங்க? இந்த டாஸ்க் புரியலையா, இல்ல டாஸ்க் டிஃபிகல்ட்டா இருக்கா, இல்ல குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கா, இல்லைன்னா அவங்களோட சென்சரி நீட் அதிகமா இருக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன் புரிய மாட்டுதா, இல்ல கம்யூனிகேஷன் டிஃபிகல்ட்டி காரணமா இருக்கா? இந்த மாதிரி அந்த பிஹேவியருக்கு முன்னாடி இருக்க காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம டீச்சிங் மெத்தட இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்த முடியுங்க. அதனாலதான் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம்னு சொல்றோங்க. சோ குழந்தைய மாத்துறதுக்கு முன்னாடி குழந்தைய புரிஞ்சுக்கொள்ள உதவுறது தாங்க ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். சோ அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சில பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. அசஸ்மெண்ட் எடுத்தா என்ன ஆகும், டயக்னோசிஸ் வந்துருமா, எல்லாருமே என் குழந்தைய டிஃபரெண்டா பார்ப்பாங்களா அப்படின்ற கேள்வி பல பேரண்ட்ஸ்க்கு மனசுல தோணுங்க. ஆனா அசஸ்மெண்டோட பர்பஸ் குழந்தைக்கு டயக்னோசிஸ் கொடுத்து லேபிள் பண்றது கிடையாதுங்க. குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட சப்போர்ட் நீட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதாங்க அசஸ்மெண்ட். சோ நம்ம ஏர்லியா ஐடென்டிஃபை பண்றதுனால நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கலாங்க குழந்தைய பத்தி. குழந்தைக்கு எந்த ஏரியால நீட் இருக்கு, தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கலாங்க. அதனாலதான் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சோ தாத்தா பாட்டி கிட்ட நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யாருமே குறைவா மதிப்பிடலங்க. நீங்க வளர்த்த குழந்தைங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்க காலத்துல நம்ம கிட்ட டெவலப்மெண்ட் பத்தி அதிகமான புரிதல் இருக்குங்க, நாலேஜும் இருக்கு. சோ அதனால உங்க பிள்ளைங்க இல்ல மருமகன் யாராவது அவங்க குழந்தைய பத்தி ஒரு கன்சர்ன் இருக்குன்னு சொன்னா அவங்க கிட்ட சரி ஒரு முறை போய் நீங்க ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு பாருங்க, இல்ல ஒரு அசஸ்மெண்ட் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸும் கொடுக்கும். அதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏர்லியா ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா பேரண்ட்ஸ். சோ சமீபத்துல நான் ஒரு பேரண்ட மீட் பண்ணுங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயங்க, நாம எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு தெரியுது, ஆனா வீட்டுல சொன்னா யாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ இதனால என் குழந்தைக்கு நான் எதுவுமே ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணல. இப்ப குழந்தைக்கு வயசாயிடுச்சு, ஸ்கூல்ல போய் சேர்க்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போய் அசஸ்மெண்ட் பண்ணுங்க, குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்ப அசஸ்மெண்ட்டுக்காக நாங்க போனா அந்த இடத்துல என்ன கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, நீங்க ஃபர்ஸ்டே வந்திருந்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம மாத்தி ஒர்க் பண்ணிருக்க முடியுமே, நிறைய ஏரியால நம்ம குழந்தைக்கு ஒர்க் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுனே தெரியலங்க. சோ அதனாலதான் அந்த பேரண்ட் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. சோ தாத்தா பாட்டி
அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட கன்சர்ன் அக்கறை எல்லாமே புரியுது. ஆனா ஒரு தடவை பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்க ஏன் அந்த குழந்தைய அப்படி சொல்றாங்க, அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து குழந்தைகிட்ட வித்தியாசமா தோணுதுனால தானே சொல்றாங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த பேரண்ட்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. இன்கேஸ் குழந்தைக்கு ஏதாவது நீடு இருந்ததுன்னா ஏர்லியாவே ஐடென்டிஃபை பண்றப்ப கண்டிப்பா அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயங்க, உங்க குழந்தைய எப்போதுமே மத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு இந்த ஸ்கில் வந்துருச்சு, என் குழந்தைக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்க எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குழந்தையோட கரண்டா என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்காம தெரியலங்கிறத பத்தி மட்டுமே அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சோ எப்பயுமே நம்ம குழந்தைய அவங்களோட ஸ்கில்ஸோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். நேற்று இந்த விஷயத்தை என் குழந்தை இப்படி பண்ணா இன்னைக்கு எப்படி பண்ணிருக்கான் அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அவங்களோட ப்ராக்ரஸை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஒரு புதுசா ஒரு சவுண்ட் கிரியேட் பண்றது, இல்ல ஒரு புதுசா ஒரு வேர்டு சொல்றது, ஒரு புதுசா ஒரு ஜெஸ்டரை கண்டுபிடிக்க சொல்றது, இல்லைன்னா ஒரு இடத்துல 2 நிமிஷம் அதிகமா உட்கார்றது, இல்ல ஒரு சிம்பிளான செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ல தானே இண்டிபெண்டா செய்யறது, இது எல்லாமே நமக்கு பாக்குறதுக்கு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியலாங்க. ஆனா இந்த ஸ்மால் ப்ராக்ரஸையும் நம்ம அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப முக்கியங்க. என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம அதுவும் குறிப்பா ஸ்பெஷல் எஜுகேஷன்ல நம்ம பண்ண மஸ்ட் இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தையோட சின்ன சின்ன ப்ராக்ரஸையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதுதான் அவங்களை மோட்டிவேட் பண்ண வச்சு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு அது உதவியா இருக்குங்க. இன்னைக்கு செய்யற ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் நாளைக்கு பெரிய ஸ்கில்ஸ்க்கான ஃபவுண்டேஷனுங்க. அதனால ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. பேரண்ட்ஸ் மட்டும் கவலைப்பட்டுட்டு இருந்தா போதாது. தாத்தா பாட்டியும் புரிஞ்சுக்கணும், டீச்சரும் அப்சர்வ் பண்ணணும், ஸ்பெஷல் எஜுகேட்டரும் கைட் பண்ணணும், தேவைப்பட்டா தெரபிஸ்ட் அப்புறம் மத்த ப்ரொஃபஷனல்ஸோட சப்போர்ட்ஸும் நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்த நோக்கி வேலை செய்யறப்ப நிச்சயமா குழந்தைகிட்ட ஒரு மாறுதலை நம்ம கொண்டு வர முடியுங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணி ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியுங்க. இதுல யாரு சரி யாரு தவறு அப்படின்ற டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நாங்க சொல்ல விரும்புற ஒரு சிம்பிள் தாட், அதாவது ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு லேபிள் கொடுக்குற விஷயம் கிடையாதுங்க. குழந்தைய ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறதாங்க. கன்சர்ன் இருந்ததுன்னா பயப்பட வேணாம், இக்னோர் பண்ணவும் வேணாம். ஒரு முறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒரு முறை அசஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு முறை ப்ரொஃபஷனல்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணலாங்க. சோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன, ஏர்லி இன்டர்வென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். சில நேரங்கள்ல ஒரு பேரண்ட குழந்தைய பத்தி கன்சர்ன் சொல்றப்ப அவங்க சொல்ல வர்றது என் குழந்தையோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவங்க மனசுக்குள்ள முக்கியமா நினைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் குழந்தைக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதாங்க. அதுக்கு கண்டிப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் தாத்தா பாட்டியும் சப்போர்ட் பண்ணாதான் பேரண்ட்ஸால அதை முழுசா செய்ய முடியுங்க. சோ இந்த கேள்வியை நம்ம மதிக்கணுங்க. அவங்கள பயமுறுத்தாம, அவங்கள பிளேம் பண்ணாம, அவங்களோட சேர்ந்து குழந்தைய புரிஞ்சுக்க நாமும் முயற்சி பண்ணணுங்க. சோ தாத்தா பாட்டியும் பேரண்ட்ஸும் டீச்சரும் மத்த ப்ரொஃபஷனல்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்காக நிக்கிறது தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. சோ அக்செப்டன்ஸ், அதுக்கு பிறகு சப்போர்ட், அதுக்கு பிறகு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு நாள் கான்பிடன்ஸா மாறுங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் குழந்தைக்கு ஸ்கில்லா மாறலாம், கம்யூனிகேஷனா மாறலாம், இல்ல இண்டிபெண்டன்ஸா மாறலாம். சோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு மட்டும் நினைக்காம ஒரு முறை குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்வோமே அப்படின்னு நினைச்சாலே போதுங்க, குழந்தைகிட்ட மிகப்பெரிய ப்ராக்ரஸை நம்ம கொண்டு வர முடியுங்க. அதனாலதான் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பதிலையுமே சொல்லிட்டு வரோங்க. சோ தாத்தா பாட்டி, ஃபேமிலி மெம்பர்ஸ், ப்ளீஸ் பேரண்ட்ஸோட கன்சர்னை புரிஞ்சுக்கிட்டு குழந்தையோட ஏர்லி இன்டர்வென்ஷனுக்கும் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.